அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி கூறி வரும் நிலையில் கூட்டணி அமைப்பதில் உள்ள தாமதத்திற்கான காரணம் என்ன, யார் யார் வர வாய்ப்புள்ளது என்பது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி வரும் மார்ச் மாதம் 2வது வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்து 1 மாதம் ஆன நிலையிலும் இதுவரை எந்த கட்சியுடனும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக தேமுதிக கூட்டணியை முறித்து கொண்டது. தேர்தலுக்கு பிறகு கூட்டணியிலிருந்து நழுவியது பாமக. அதன் பின்னர் பாஜக உடனான கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது. அப்போது முதலே அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என விழா மேடைகளிலும் செய்தியாளர் சந்திப்புகளிலும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வந்தார். ஆனால் தற்போது தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு கூட்டணி குறித்து அறிவிப்போம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும். தேர்தல் அறிவிக்கின்ற காலகட்டத்தில் எங்களுடைய கூட்டணி சிறப்பாக அமையும். அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். என்ன ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால எந்த கட்சி எங்க இருக்குன்னு பொறுத்திருந்து பாருங்க. அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கவில்லை என்றாலும் மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணியில் இணைக்க அதிமுக முயற்சி செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் கூட்டணி அமைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாமக மற்றும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க பாஜக தரப்பிலிருந்து முயற்சி மேற்கொள்ளப்படுவது முதல் காரணம் எனவும், பாமகவும் தேமுதிகவும் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுகவிடம் கேட்பது தாமதத்திற்கான 2வது காரணம் என கூறப்படுகிறது. இந்த 2 சிக்கல்கள்தான் அதிமுக கூட்டணி அமைவதை தாமதப்படுத்துவதாக கருதப்படுகிறது. எனினும் இன்னும் 2 வாரங்களில் தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அதிமுக பக்கம் வருமா அல்லது பாஜக பக்கம் செல்லுமா என்பது உறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் மிக விரைவில் நல்ல தகவல்கள் கிடைக்கும் என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். திமுகவை பொறுத்த மட்டத்தில் கடந்த 10-15 ஆண்டுகளாக ஒரே கூட்டணியாக அப்படியே பயணிக்கிறார். எங்களோடு இருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் பிரிந்து போயிருக்கிறது. ஆக இப்போது வர இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. சுமூகமான ஒரு நல்ல வாய்ப்பு சூழல் உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த சூழல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இவைகள் எல்லாம் மிக விரைவிலேயே உங்களுக்கு முறைப்படி அறிவிக்கும். பாமகவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்க அதிமுக ஒப்புக்கொண்டதாகவும், இன்னும் 1 வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அதிமுக கூட்டணியில் பாமக இணையும் என்ற தகவலும் கசிந்துள்ளது. தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கூட்டணி குறித்து அறிவிப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கான பின்புலம் இதுவாக இருக்கலாம் என்பதும் அரசியல் நோக்கர்களின் கருத்து. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷ். இந்நிலையில் அதிமுகவுடனான கூட்டணி தொடர்பாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்துள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு அதிமுகவுடனான கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. பொறுத்தவரைக்கும் இந்த முன்னணி தலைவர் பார்த்தாங்க, பேசினாங்க. ஒரு தவறு நடக்காம எடுத்த முடிவு வெற்றி முடிவாக இருக்கும் நினைக்கிறோம். அதனால பொறுமையா இருக்கு. அதெல்லாம் நாங்கள் விவரமா எல்லாம் முடியும் போது சொல்லுவோம்.